Hello guys, welcome to our channel. GE3151 problem solving and Python programming ஓட important topics தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நொட்டேஷன்ஸில் என்ன சப்டாபிக்ஸ் இருக்குன்னா சூடோ கோட், ஃப்ளோ சார்ட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இந்த கொஷின் எப்படி ரைட் பண்ணோன்னா சூடோ கோட்னா என்ன, அதோட ரூல்ஸ், அதோட எக்ஸாம்பிள். அதே மாதிரி தான் ஃப்ளோ சார்ட்னா என்ன, அதோட ரூல்ஸ், அதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா டவர் ஆஃப் அன் ஐ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங்கிறது 2 மார்க்கில் நிறைய டைம் கேட்குறாங்க. ஸோ ப்ராப்ளம் சால்விங்னா என்ன, அது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் 1ஓட இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ். சம்டைம்ஸ் கொஷின்ஸ் கேட்காத பட்சத்தில் வந்து இந்த இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் தான் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதில் டவர் ஆஃப் அன் ஐயும் ஒன்று. அதில் கொஷின்ஸ்னால நான் அந்த தியரினால் அந்த ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் நான். ஸோ அந்த இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸில் ஃபைண்ட் ஏ மினிமம் இன் லிஸ்ட்டு, அப்புறம் இன்சர்ட் ஏ கார்டு இன் ஏ லிஸ்ட் ஆஃப் ஸ்டார்டட் கார்ட்ஸ். தேர்டு வந்து கெஸ் அண்ட் இன்டிஜர் நம்பர்ஸ் இன் ரேஞ்ச். யூனிட் 1ல் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அல்காரிதம். நெக்ஸ்ட்டு வந்து டவர் ஆஃப் அன் ஐ, அதுக்கப்புறம் வந்து நொட்டேஷன்ஸ். இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளமில் டவர் ஆஃப் அன் ஐ கேட்கல அப்படின்னா இந்த 3 ப்ராப்ளமில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். யூனிட் 2ல் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அண்ட் டேட்டா டைப்ஸில் வந்து நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட்டு, டப்பிள், செட்ஸ், டிக்ஷனரின்ட்டு 5 டேட்டா டைப்ஸ் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பைத்தான் வேரியபிள்ஸ் அண்ட் ரூல்ஸ். பைத்தானோட வேரியபிள் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது, பைத்தானோட வேரியபிள்னால் என்ன, அதோட ரூல்ஸ், அது கூட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து பைத்தான் ஆப்ரேட்டரில் அரித்தமெட்டிக் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர், பைத்தான் ஆப்ரேட்டரில் 7 டைப் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்தால் ஃபஸ்ட்டு பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணி முடிக்கும், அதுதான் இந்த ப்ரெசிடென்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்பிரட்டர் விசஸ் கம்பைல் லாங்குவேஜ். இது வந்து 8 மார்க் கூட கேட்கலாம். இன்டர்பிரட்டர்னா என்ன, கம்பைல் லாங்குவேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஷியேட் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2ஓட இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ். அதில் எக்ஸ்சேஞ்ச் தி வேல்யூஸ் ஆஃப் 2 வேரியபிள், சர்க்குலேட் தி வேல்யூ ஆஃப் n வேரியபிள். நெக்ஸ்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ். யூனிட் 2ல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ், பைத்தான் ஆப்ரேட்டர்ஸ் அண்டு பைத்தான் வேரியபிள்னால் என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அதை 2 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 3ல் டெசிஷன் மேக்கிங் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இட்ரேஷன் லூப்பிங். இதில் ஒயில் லூப்னா என்ன, ஃபார் லூப்பில் என்ன, பிரேக் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, கண்டினியூனா என்ன, பாஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ஸ்ட்ரிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். செகண்ட் யூனிட்டில் நம்ம டேட்டா டைப்ஸ் படிச்சிருப்போம், அது வந்து நம்ம ஷார்ட்டாக டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு சொல்லிவிடுவோம். இதில் கொஞ்சம் ப்ரீஃபாக ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங்னா என்ன, ஸ்ட்ரிங்கை வச்சு என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம், அதுதான் 4th கொஸ்டின். யூனிட் 3ஓட இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ். ஸ்கொயர் ரூட் நம்பர், ஜிசிடி, அப்புறம் சம் அண்ட் அரே ஆஃப் நம்பர்ஸ், லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச். இந்த இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளமில் லீனியர் சர்ச் அண்ட் பைனரி சர்ச் தியரிட்டிக்கலாகவும் பார்த்துக்கோங்க, ப்ரோக்ராமிங்காகவும் பார்த்துக்கோங்க. இப்போ யூனிட் 3ஓட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா டிசிஷன் மேக்கிங் அண்ட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இது கேட்பாங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ரிங் அண்ட் ஆப்ரேஷன்ஸ், இது கூட அப்பப்போ கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இட்ரேஷன் லூப்பிங். இது ஈஸியாக தான் இருக்கும், ஸோ அது நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள். நெக்ஸ்ட்டு யூனிட் 4 வந்து ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் ஈஸியான யூனிட்டும் கூட. நம்ம செகண்ட் யூனிட்டில் வந்து டேட்டா டைப்ஸ் படிச்சிருப்போம். அதில் வந்து லிஸ்ட்டுனா என்ன, டப்புள்னா என்ன, டிக்ஷனரினா என்ன ஷார்ட்டாக படிச்சிருப்போம். இதில் கொஞ்சம் ப்ரீஃபாக நம்ம ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் அண்ட் ஆல் டெக்னிக்ஸ். லிஸ்ட்டுனா என்ன, லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை லிஸ்ட்டை வச்சு என்னென்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம், அது பார்த்துக்கோங்க. சேம் அஸ் டப்புள்ஸும் அப்படி தான். டப்புள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது, ஆட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து டிக்ஷனரி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ். இது டிக்ஷனரினா என்ன, எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதில் இருக்க மெத்தட்ஸ். ஆப்ரேஷன்ஸ்னாலும் டெக்னிக்ஸ்னாலும் சேம் தான், நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 4ஓட இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ். இதில் சிம்பிள் ஷார்ட்டிங், ஹிஸ்டோகிராம், ஸ்டூடெண்ட் மார்க் ஸ்டேட்மெண்ட், ரீட்டைல் பெல் ப்ரிப்ரேஷன். யூனிட் 4 பொறுத்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரினா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. டிக்ஷனரினா என்னென்னு படிச்சுட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட்டு டப்புளும் படிச்சுக்கோங்க. லிஸ்ட்டு டப்புளும் பார்த்தீங்கன்னா சேமஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிக்ஷனரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிக்ஷனரி தான் நிறைய டைம் கேட்குறாங்க. நீங்கள் டிக்ஷனரி படிச்சுட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட்டு டப்புளும் படிச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 5ல் பார்த்தீங்கன்னா ஃபைல் அண்ட் எக்ஸ்பிரஷன். அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல், ரீடிங் அண்டு ரைட்டிங் ஃபைல், ஃபார்மேட் ஆப்ரேட்டர் இது இருக்கும், அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸ். தேர்டு வந்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஹேண்ட்லிங் எக்ஸ்பிரஷன், இல்லைனா எரர் ஹேண்ட்லிங். 3 டைப்பாகவும் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மாடல்ஸ் அண்டு பேக்கேஜ். யூனிட் 5ஓட இல்லுஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா வேர்ட் கவுண்ட்டு, காப்பி ஃபைலு, ஓட்டர்ஸ் ஏஜ் வேலிடேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க் ரேஞ்ச் வேலிடேஷன். இது பார்த்துக்கோங்க. யூனிட் 5ல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபைல்ஸ் அண்ட் எக்ஸ்பிரஷன் வந்து நீங்கள் ஃபார்மேட் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படின்னு கூட கேட்பாங்க, இல்லை ஹவு டு ரீட் அண்ட் ரைட் ஏ ஃபைல்னு கூட கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இந்த யூனிட்டில் இதை தவிர வேறு எதுவுமே வராது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து ட்விஸ்டடாக கேட்பாங்க, நீங்கள் கொஞ்சம் யோசித்து ரைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் வந்து ஹேண்டிலிங் எக்ஸ்பிரஷன். இதை ஹேண்டிலிங் எக்ஸ்பிரஷன் சொல்லலாம், இல்லை எக்ஸ்பிரஷன் ஹேண்டிலிங் சொல்லலாம், இல்லைனா எரர் ஹேண்டிலிங் சொல்லலாம். ஸோ எந்த கொஷின் கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அனலைஸ் பண்ணணும். கொஷின்ஸை வந்து ஒரு டைம் 2 டைம் ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து இதுதான் தெரிஞ்சிடும். ஸோ கொஷின்ஸை நல்லா அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டைம் கொஷின் வந்து ஈஸியாக தான் வரும். நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ணுங்கள். கொஷின்ஸை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. சப்டாபிக்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்கிட்ட இல்லை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.